8 முறை பீகார் மாநில முதலமைச்சர், பல முறை மத்திய அமைச்சர். மோடியும் அமித்ஷாவும் கண்டு வியக்கும் அரசியல் ராஜதந்திரி. பீகாரில் பாஜகவை வளர்த்தெடுத்த கூட்டணிக்கார், தன் கட்சி அழிவதை கண்டு பாஜகவை பழிதீர்த்தவர், அரசியல் கலையின் சாணக்கியர் என்று அரசியல் வட்டாரங்களில் பெயர் பெற்றவர், அணிமாறும் அரசியல்வாதி என்ற பெயர் எடுத்து தற்போது 5வது முறையாக கூட்டணியை மாற்றியிருப்பவர், பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி அமைய காரணமாயிருந்தவர், இன்னொரு முறை அணிமாறி இருக்கிறார். செத்தாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முழங்கி வந்தவர் மீண்டும் பாஜகவிடமே தஞ்சமடைந்திருக்கிறார். அவர்தான் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார். பீகார் மாநிலத்தில் உள்ள பக்தியார்பூர் கிராமத்தில் 1951ஆம் ஆண்டு பிறந்தவர் நிதிஷ்குமார். இவருடைய தந்தை கவிராஜ் ராம் லக்கன் சிங் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். மகனுடன் எப்போதும் தன்னுடைய சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். அவர் விடுதலை இயக்கங்கள் பற்றியும் போராட்டங்களை வழிநடத்தும் அமைப்புகள் பற்றியும் மிக ஆர்வமாக கேட்டறிந்தார் நிதிஷ்குமார். பாட்னாவில் இருந்த அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்த நிதிஷ்குமாருக்கு மாநில மின்சாரத்துறையில் வேலை கிடைத்தது. ஆனால் தீவிர அரசியல் ஆர்வத்தினால் பணியை விட்டு விலகினார். இந்திய விடுதலை இயக்க வீரர் ஜெயபிரகாஷ் நாராயணனின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட நிதிஷ்குமார் அவரின் இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணனின் ஆலோசனையில் உருவாக்கப்பட்ட ஜனதா கட்சியில் சக்தியேந்திர நரேன் சின்ஹா தலைமையில் இணைந்து தன்னுடைய முறையான அரசியல் பயணத்தை தொடங்கினார் நிதிஷ்குமார். இங்குதான் லாலு பிரசாத் யாதவை சந்தித்தார். தொடர்ந்து கட்சி பணியில் இருந்த நிதிஷ்குமாருக்கு 1977 மற்றும் 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் தோல்வியடைந்தார் நிதிஷ்குமார். தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வெற்றியடைந்த வேட்பாளரின் பிரச்சாரங்களை கவனித்து அரசியல் களத்தை புரிந்து கொள்ள தொடங்கினார். அவர் 1985ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நிதிஷ்குமார். ஜனதா கட்சியில் லாலுவும் நிதிஷ்குமாரும் ஒன்றாகவே பயணித்தனர். 1994ஆம் ஆண்டு அக்கட்சியில் இருந்து பிரிந்து கட்சியின் மற்றொரு முக்கிய நிர்வாகியான ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் இணைந்து சமதா கட்சியை தொடங்கினார் நிதிஷ்குமார். இதனால் ஜனதா கட்சியின் முக்கிய ஆளுமையாக லாலு மட்டுமே இருந்தார். ஆனால் 1997ஆம் ஆண்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் என்ற தனி கட்சியை தொடங்கினார் லாலு. தன்னை விட லாலுவுக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகம் என்பதை அறிந்த நிதிஷ்குமார் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த சமதா கட்சியையும் ஜனதா கட்சியையும் இணைத்து ஐக்கிய ஜனதா தளத்தை நிறுவினார். இதனால் லாலுவை ஆதரித்த நிதிஷ்குமார் எதிர்க்கட்சியாக நின்று அரசியல் களமாட தொடங்கினார். மாநில அளவில் பொதுமக்கள் மத்தியில் லாலுவுக்கு இருந்த புகழை ஆரம்பத்தில் அசைக்க முடியவே இல்லை. ஆனால் 1996ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்த்து போட்டியிட்ட நிதிஷ்குமார் பெரும் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியால் மத்திய ரயில்வே அமைச்சராக நியமிக்கப்பட்டார் நிதிஷ்குமார். இது லாலுவின் புகழை அசைத்து பார்த்தது. இதைத் தொடர்ந்து 1998 முதல் 99 வரை வாஜ்பாய் தலைமையிலான அரசின் கீழ் மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். மத்திய அமைச்சராக இருந்தாலும் பீகாரின் முதலமைச்சர் நாற்காலி தன்வசம் இல்லாதது நிதிஷ்குமாருக்கு பெரும் உறுத்தலாக இருந்தது. முதலமைச்சராக தன்னை ஏற்க மக்கள் மத்தியில் இருக்கும் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்த முடிவெடுத்தார் அவர். இதற்காக ஒரு அதிரடி நடவடிக்கையை கையாண்டார் நிதிஷ்குமார். 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த கைசல் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் பீகார் மட்டுமில்லாமல் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகளிலும் நிதிஷ்குமாருக்கான மக்கள் ஆதரவு பெருகியது. இருந்தாலும் 2000ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் ராஷ்டிரிய ஜனதா இரண்டும் பெரும்பான்மையான வாக்குகளை கைப்பற்றின. ஆனால் இருவருக்குமே பெரும்பான்மை இல்லை. ஆனாலும் ஆளுநரின் அழைப்பால் முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 7 நாட்களில் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து மீண்டும் தேசிய அரசியலுக்கு மாறிய நிதிஷ் வாஜ்பாய் அரசில் 2001 முதல் 2004 வரை ரயில்வே அமைச்சராக இருந்தார். ரயில்வே அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல புதிய திட்டங்களை அறிவித்தார். நாட்டில் முதல் முறையாக ரயில்வே டிக்கெட்டுகளை ஆன்லைன் முறையில் பதிவு செய்யும் முறை மற்றும் தட்கல் முறையில் டிக்கெட் பதிவு செய்வதையும் அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. 2005ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்த நிதிஷ் பெரும் வெற்றி பெற்றார். சமூக நீதியும் முன்னேற்றமுமே தன்னுடைய அரசியலின் அடிப்படை என்று முழங்கி முதலமைச்சராக பதவியேற்றார். பதவி காலத்தில் பல சமூக நல திட்டங்களை அறிவித்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக பல சலுகைகளை வழங்கினார். சொன்னதை செய்த தலைவர் என்று மக்கள் நிதிஷ்குமாரை கொண்டாடினர். இதனால் 2010ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நிதிஷ்குமாரை ஆட்சியில் அமர்த்தினார்கள்
கொண்டார்கள் பீகார் மக்கள். இம்முறையும் வாக்கு தவறாத நிதிஷ்குமார் மாணவர்களுக்கு சைக்கிள்கள், மதிய உணவு, சீருடைகள் என்று கல்வியை முன்னேற்றும் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். மேலும் பெண் குழந்தைகளில் கல்வி பயில்வோர் எண்ணிக்கையை அதிகரிக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இது அடித்தட்டு மக்கள் வரை நிதிஷ்குமாரை கொண்டு சேர்த்தது. இதற்கிடையில் பாஜக உடனான கூட்டணியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்ததால் மனக்கசப்பு பெரிதானது. அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா தளம் மிக மோசமான வாக்குகளை பெற்றது. வெறும் 2 இடங்களில் மட்டுமே அந்த கட்சியால் வெல்ல முடிந்தது. இதனால் 2014ஆம் ஆண்டு பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். முதலமைச்சராக தனது நம்பிக்கைக்குரிய ஜிதன் ராம் மாஞ்சியை பதவியில் அமர வைத்தார். பாஜகவின் கூட்டணியே நிதிஷ்குமாரின் வெற்றிக்கு காரணம் என்ற பேச்சுகள் அரசியல் வட்டாரங்களில் எழத் தொடங்கியது. இதை நிச்சயமாக வளரவிடக் கூடாது என்று முடிவெடுத்தார் நிதிஷ்குமார். பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனைப்படி எதிரியாக கருதி வந்த லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்தார் நிதிஷ். காங்கிரசும் இந்த கூட்டணியில் இணைந்தது. புதிய கூட்டணியை மெகா கூட்டணி என்று மக்களுக்கு அறிமுகம் செய்து பிரச்சாரத்தில் இறங்கினார். பிரச்சாரங்களை கையாள்வதற்கே பல திட்டங்களை வகுத்தார். மோடியையும் பாஜகவையும் எதிர்த்து பல கேள்விகளை தொடுத்தார். அவர்களின் செயல்பாடுகள், அறிவித்திருந்த திட்டங்கள் என்று எல்லாவற்றையும் கடுமையாக விமர்சித்தார். மறுபக்கம் லாலுவின் மகன் தேஜஸ்வியும் நிதிஷுக்கு பக்கபலமாக இருந்தார். திட்டமிடலுடன் கூடிய ஓயாத பிரச்சாரம் 2015ஆம் ஆண்டு பீகார் மெகா கூட்டணிக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்தது. கூட்டணியின் ஒப்பந்தப்படி தேஜஸ்வி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். ஆனால் 2017ஆம் ஆண்டு தேஜஸ்வி மீது எழுந்த ஊழல் வழக்கு கூட்டணியை உடைத்தது. துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து தேஜஸ்வியை விலகச் சொன்னார் நிதிஷ். தேஜஸ்வி மறுத்ததால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ். பீகார் அரசியல் களத்தில் நிலைத்து நிற்க அங்கு வேரூன்றி இருக்கும் கட்சியின் ஆதரவு நிச்சயம் தேவை என்று காத்திருந்த பாஜக இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டது. நிதிஷ்குமார் பதவி விலகிய ஒரே நாளில் பாஜக ஆதரவு அளிப்பதாக சொல்ல அடுத்த நாளே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் பாஜக மீண்டும் நிதிஷ்குமாரை அவமதிக்க 2 ஆண்டுகளில் கூட்டணியை முறித்துக் கொண்டு பதவி விலகினார். மீண்டும் தேஜஸ்வியை துணை முதல்வராக நியமிப்பதாக கூறி மெகா கூட்டணியை சமாதானப்படுத்தி தானும் முதலமைச்சராக பதவியில் அமர்ந்தார். எளிதில் வீழ்த்திவிட முடியாத அளவுக்கு பாஜக உருவெடுத்திருந்த வேளையில் பாஜகவை எதிர்க்கட்சிகளின் துணை கொண்டு வீழ்த்துவது என்ற பெரும் கனவை முதலில் கண்டவர் நிதிஷ்குமார் தான். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி அமைய காரணமாகவும் இருந்தார். எத்தனை முறை கூட்டணி மாறி இருந்தாலும் அத்தனை முறையும் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டவருக்கு பிரதமர் ஆசையும் விட்டுவிடவில்லை. எதிர்க்கட்சிகளின் தலைவர்களில் முக்கிய தலைவராக இருந்தவர் இந்தியா கூட்டணி தன்னைத்தான் பிரதமர் முகமாக முன்னிறுத்த வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். ஆனால் யாரை பிரதமராக முன்னிறுத்துவது என்ற குழப்பம், தொகுதி பிரிவுகள் குறித்த முடிவுகளில் இருந்த இழுபறி, இவை அனைத்தும் நிதிஷ்குமாரை ஏமாற்றம் அடைய செய்தது. அதன் விளைவாக சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணியின் காணொளி வாயிலாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தார் நிதிஷ். மீண்டும் பாஜக பக்கம் அணிமாற போகிறாரா நிதிஷ் என்று அப்போதே சலசலப்புகள் எழத் தொடங்கிவிட்டன. அதோடு இப்போது மம்தாவும் கெஜ்ரிவாலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் சரிவு ஊர்ஜிதமானது என்று ஒரு பக்கம் விமர்சனங்கள் எழத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள் உடனான கூட்டணியை முறிக்கப் போகிறாரா நிதிஷ் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்று ஆளுநரை சந்தித்து முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். அதன் வழியே இந்தியா கூட்டணியில் இருந்தும் விலகி இருக்கிறார். அதோடு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இன்றே மீண்டும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க போகிறார் நிதிஷ்குமார் என்றும் சொல்லப்படுகிறது. சந்தேகமே இல்லாமல் நிதிஷ்குமாரின் இந்த செயல் இந்தியா கூட்டணிக்கு பேரெடியாக இறங்கி இருக்கிறது. நிதிஷ்குமார் கூறுகையில், கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்தியா கூட்டணியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் எந்த ஒரு விஷயங்களும் செயல்படவில்லை. இப்போது புதிய கூட்டணியை உருவாக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் வரலாற்றில் நிதிஷ்குமாருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது.